அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஆடி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஆடி 18 ஆடி பெருக்கு அப்படின்னு அழைக்கக்கூடிய தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக பாபா வங்க அவர்களின் கணிப்புகளின்படி தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொன்னால் தமிழர்களுடைய பண்டிகையில் மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக பார்க்கப்படுவது ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18ஆவது நாள் அப்படின்றத தான் நாம் ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம், இல்லை ஆடி 18 அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் பல பெயர்களால் இது அழைக்கப்படுகிறது. இந்த ஆடி 18 அப்படின்றது ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது எதற்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, நீர்நிலைகளில் நதிகளுக்கு நீர்களுக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக நாம் இந்த விழாவை கொண்டாடுறோம். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் இந்த விழாவை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்திற்கு நீர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக விளங்குறதுனால இந்த தினத்தில், அதாவது அந்த தினத்தில் பார்க்கும்போது நீர்நிலைகளுக்கு விவசாயத்திற்கு உதவி செய்யக்கூடிய நதிகளுக்கு நன்றிகளை மக்கள் செலுத்தும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்கள்லாம் ரொம்ப விமர்சையாக பல மக்கள் தமிழர்கள் கூடி கொண்டாடுவாங்க. உறவினர்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தாலி பிரித்து கொக்கிறது, புது தாலி அணிகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்வது, புது நகைகள் வாங்குறது, புது வீடு கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வதுண்டு. ஏன்னா அது அவ்வளவும் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆடி பெருக்கு அன்று பார்த்தோம் அப்படின்னா பாபா வங்க அவர்களினுடைய கணிப்பு அப்படின்னு வரும்போது நிறைய விஷயங்கள் அவங்களுடைய கணிப்புகள் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது நவக்கிரகங்களின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். பாபா வங்க அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா பாபா வங்காவுடைய கணிப்புகள் அப்படின்னு உலகம் முழுவதும் எதிர்பார்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கணிப்புகள் பலவும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அதிகப்படியான நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமையப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அந்த வகையில் பாபா வங்க அவர்களுடைய கணிப்பு உலக பிரசித்தி பெற்றதாக திகழக்கூடிய பட்சத்தில் அவர்களினுடைய கணிப்புகளுக்கு ஏற்றவாறு நாம் இன்னைக்கு தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நிலைகள், என்னென்ன மாற்றங்கள் தனுசு ராசிக்கு ஏற்பட போகிறது அப்படிங்கிறத மேற்கொண்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அநேகமான இடங்கள்ல பார்க்கும் போது நீங்க கொஞ்சம் உஷாரா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க பெற போகிறதுங்க. இந்த நேரத்துல தங்களுடைய வாழ்வாதாரத்தில் சிறு சிக்கல் ஏற்படுமே தவிர பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு கிடையாது. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பார்த்தோன்னா ஏற்ற இறக்கம், திடீர் அனுகூலம் இருக்கும், திடீர் சறுக்கல் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஏற்ற தாழ்வுகள் இருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க. அதே சமயம் அனைத்து துறைகள்லையும் நற்பெயரையும் மரியாதையும் அதிகரிக்கலாம். சில காரணங்களால் மன அமைதியின்மை ஏற்படும். அதனால சிரமங்கள் அலைச்சலை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு. தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சச்சரவுகள் ஏற்படும். அதனால பேச்சில் இனிமையை கடைபிடிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகை
வகைகளில் பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. சமூகத்தில் புதிய உறவுகள் நட்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணியிடத்தில் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க. இதனால் தங்கள் இலக்கை அடைய முடியும். வணிகஸ்தர்களுக்கு கூட்டாளிகளினுடைய ஆதரவு கிடைக்கும். தங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால பல விதத்தில் பண ஆதாயத்தையும் பெறுவீங்க. கவலைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பல விதத்தில் முன்னேற்றம் மாற்றங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக பயணங்கள் தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். புதிய வேலைக்கான முயற்சியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவாங்க. தங்களின் திருமண வாழ்க்கை அப்படி இல்லைன்னா காதல் தொடர்பான விஷயத்தில் இணக்கமான மன சூழ்நிலை உருவாகலாம். தங்களின் ஆரோக்கியம் மேம்படும். இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம். தங்கள் வேலை வியாபாரம் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. பணியிடத்தில் தங்களின் திறமைக்கான பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்களுக்கு பல நல்ல செய்திகளும் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும். வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய நண்பர்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. வணிகஸ்தர்களுக்கு பங்கு சந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படலாம். தங்களின் முதலீடுகள் மூலமாக பண லாபம் கிடைத்து திருப்தி அடைவீங்க. ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். தங்களுடைய மனது நேர்மறையான எண்ணமும் செயல்ல நிதானமும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் இணக்கமான சூழல் உருவாகலாம். உறவுகளும் வலுவடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தின் மீது நாட்டமும் சிலர் ஆன்மீக யாத்திரை செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. நிதிநடை சார்ந்த நன்மைகள் புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பிள்ளைகளிடமிருந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களின் முன்னேற்றம் கண்டு குடும்பமே மகிழ்ச்சி அடையும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலையும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய மன தைரியமும் திறமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் நிதி இழப்புகளை தவிர்க்க பணம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க. அதே சமயம் இந்த காலம் தங்களினுடைய சிறப்பான முயற்சிகளால் வேலை தொழில் மற்றும் கல்வி தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவீங்க. கடினமான சூழல் மற்றும் கடின வேலைகளில் மன உறுதியுடன் செயல்படுவீங்க. குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயம் சுபமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக அதிக லாபத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. தங்களுடைய தந்தையுடன் உறவு மோசமடைய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க. தந்தையை அனுசரித்து செல்லுங்க. பணியிடத்தில் சில தடைகளை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதனால் புத்திசாலித்தனமாக செயல்படுவது அவசியமான ஒன்று. தங்களுடைய ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியான வழக்கோடு திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும். தங்கள் முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும். உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வதால் உறவுகள் பலப்படுங்க. இந்த நேரத்தில் தைரியத்துடன் செயல்பட்டால் ஏமாற்றம் நீங்குங்க. தங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யும். தங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். சமூகத்திலையும் குடும்பம் உங்களுடைய புகழ் கௌரவம் அதிகரிக்க செய்யலாம். சூழலையே உணர்ந்து செயல்பட பாருங்க. அதே சமயம் முடிவெடுக்கக்கூடிய திறன் சற்று சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதன் மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக சமாளித்தும் விடுவீங்க. புதிய வேலையை தொடங்க அதில் வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்லுங்க. தங்களுடைய வேலையில் அதிக தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் தங்களின் ஆரோக்கியம் மேம்பட்டும் காணப்படும். உங்களினுடைய
பொறுப்பற்ற செயல்களால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். வாழ்க்கையில் மோதல்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு உழைத்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வேலைகளை ஒத்தி போடாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை செய்து முடிக்க வேண்டியது அவசியமாகிறது. செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம். தங்களின் செயல்பாடுகளில் நிறைய நன்மைகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம்.